அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள் படிச்சிருக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் வீர தமிழ் குடிதான். யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உலகத்துக்கே அன்பு போதிச்சது. நீ பைபிளை பொதிக்கிறதா இருந்தா பேசாம பாதிரியார போக வேண்டியதானே. மதங்கிறது ஒரு நம்பிக்கை, மொழிங்கிறது பண்பாடு. நீ பேசுறத பார்த்தா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போற கதையாவில் தம்பி இருக்கு. நீ இந்து மத பட்டாளங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஆந்திரால இருக்கிற திருப்பதியில போய் வேளாண் பட்ஜெட்டை வச்சு சாமி கும்பிடுவ. உன் கிறிஸ்துவ பற்ற காமிக்கிறதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை பகடக்காயா பயன்படுத்துவ. இதுல தமிழ் பற்றாளர் மாதிரி காமிக்கிறதுக்கு தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடுற மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருக்க. அது சரி, ரைட்டு. இன்னைக்கு இந்தியாவுல அதிக என்ஜிஓக்கள் யார் வச்சிருக்காங்கன்னா மதமாற்ற கும்பல்கள் தான். அந்த மதமாற்ற கும்பல்களுக்கு வெளிநாட்டில இருந்து நிதி வர்றது தடபடுதேங்கிற வைத்திருச்சல்ல எஃப்சிஆர்ஏ சட்டத்தை எதிர்த்து தனி தீர்மானம் போட்டு பாரு. இதுல இருந்தே தெரியும் தம்பி, உங்களோட முகமூடி ஒவ்வொன்றா கிளிய ஆரம்பிச்சிருச்சு.